அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டபுள் சைடு உள்ள ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த டிசைனு. இந்த டிசைனோட டெமோ இமேஜ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம பிஎஸ்டிபியில் வந்து இன்றைக்கி நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவோம். இது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் N 3.5 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் ரெசல்யூஷன் ஒரு 1000 வச்சுக்கிறேன். சரிங்களா? கண்ட்ரோல் 0 ஃபிட் டு ஸ்க்ரீனு கண்ட்ரோல் ஓப்பன் கொடுத்து நம்ம அதோட ஜேபக் ஃபைலை வந்து நம்ம வச்சுருக்கோம். செப்அப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ரெடி பண்ணதை இதை அப்படியே நம்ம எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொன்றா நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்க பற்றி டீட்டெயில் நம்ம சொல்லிவிடுவோம். சரிங்களா? F7 ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஜேபக் இமேஜ் உள்ள அதோட அந்த லேயரை வந்து நம்ம ஒரு 50% வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். கம்மி பண்ணி வச்சுட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்குங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிடுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ரெடி பண்ணியிருக்கோங்கிறது. ரமணா எலக்ட்ரிக்கல்ஸ்னு டைப் பண்ணியிருக்கோம். அப்புறம் கீழே வந்து எங்களிடம் இந்த மெசேஜ் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணிடுவோம். விவசாயத்திற்கு தேவையான இது எப்படின்னா ஒரு சைடு வந்து எலக்ட்ரிக்கலும் ஒரு சைடு வந்து மோட்டார்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த கடையில். அது ரிலேட்டடாக வந்து இது தமிழில் வந்து ரமணா மோட்டார்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து போடணும். இங்கிலீஷில் வந்து மோட்டார்ஸ் மட்டும் நம்ம போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. தேவையான மோட்டார்கள் சாமான்கள் எலக்ட்ரிக்கல் சாமான்கள். இப்போ நம்ம இதை டைப் பண்ணி வச்சுருக்கோம். அது ஃபாண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் மாற்றிக்கலாம். அட்ரஸ் பழைய பேருந்து நிலையம் சிதம்பரம். ஓகேங்களா? இங்கே நம்ம அட்ரஸ் டைப் பண்ணி வச்சுட்டோம். லோகோ இந்த மொபைல் நம்பரு நம்ம இதில் டைப் பண்ணிவிடுவோம். மொபைல் நம்பர் எப்படின்னா அது ஒரு டிசைனாக நம்ம போட்டிருக்கோம். அது டிசைன் நம்ம எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். 3005438874. சரிங்களா? டைப் பண்ணிவிட்டு இது மவுஸ் இதில் வைக்காமல் வெளியில் வச்சுட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா தனியாக இங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஃபாண்ட்டு ஏரியல் மாற்றிக்கிறேன். ஏரியலில் நேரோ அந்த ஃபாண்ட்டு நம்ம ஜிஎஸ்டி நம்பருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். கேப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி நம்பர் போட்டு ஒரு 5 நம்பர் இதுமாரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு ரெண்டாக நம்ம ஒரு நம்பர் செட் பண்ணி விடுறதில்ல. கண்ட்ரோல் T போட்டு இதோட சைஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வந்து நம்ம எல்லாமே டைப் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு முன்னாடி எப்போதுமே நீங்கள் வந்து நம்ம சொல்கிறது தான் இது வந்து என்னென்னா 50%ங்கிறதுல வந்து ஒரு 5 mm சுற்றிரும் கேப்பு கொடுத்துங்க. கேப்பை கொடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிசைன் எது கட்டாகமாக இருக்கும். 5 mm 5 mm ஆக்சுவலாக அக்யூரேட்டாக வச்சாகணுங்கிறதுலாம் ஒரு
கிடையாது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி வச்சு ஒர்க் பண்ணோம்னா நம்ம பண்ணக்கூடிய டிசைன் எதுவும் பிரிண்ட் ஆகி கட் பண்ணும்போது கட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த இது பாயிண்ட் அவுட் வெளில போகுதுன்னு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம அந்த லைனை எட்ஜில் எதுவுமே எந்த டிசைன் வைக்கக்கூடாது. இந்த எட்ஜு சைடு டாப் இந்த மாதிரி எட்ஜில் வந்து நம்ம எதுவும் டிசைன் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம அதில் வச்சுக்கலாம். ஏன்னா ஒட்டி வச்சோம்னா அவங்க டிசைன் பண்ணி கட் பண்ணும்போது கட் ஆகிட டிசைனு. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ப்ளீடு வைக்கிறோம். ஜூம் பண்ணிக்கிறேன். இது 59 நம்பர் ஃபாண்ட் தான். இது இதோட சைஸை மொத்தம் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள அளவுக்கே நம்ம செட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அது டெக்ஸ்ட்டு எஃபெக்ட்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பிறகு கொடுத்துக்கலாம். கீழே உள்ள அந்த மெசேஜுக்கு வந்து இந்த ஓகே இந்த ஃபாண்டு 57 நம்பர் ஃபாண்டை கொடுத்துருக்கோம். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை சின்னது பண்ணிக்குவோம். அதோட கேப்பை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் இருக்கட்டும். லொக்கேஷன் ஐக்கான், அப்புறம் இமேஜஸ், இது மட்டும்தான். அப்புறம் இங்கே இந்த மொபைல் ஐக்கானுக்கு ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஷேப்பு எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் அழுத்தி என்டர் அடித்தோம்னா அது செலக்ட் ஆகிடும். இதில் போய்ட்டு ஸ்டோக் ஒரு 10 பாயிண்ட்டு ஸ்டோக் பிளாக் 10 அதிகமாக இருக்குன்னா ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துங்க. 5 பாயிண்ட் ஓகே. கண்ட்ரோல் டி போட்டுங்க. கண்ட்ரோல் டி போட்டுட்டு இந்த மொபைல் நம்பர் இந்த அளவில் வைக்கிறோம். இந்த மொபைல் நம்பர் சென்டராக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த அளவில் வச்சுட்டு ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலில் கிளிக் பண்ணிட்டு இதோட செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துட்றேன். டெலீட் கொடுத்துட்டு பிறகு இங்கே போயிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணோம்னா ஈவனாக வரும் இந்த ஷேப்பு. சரிங்களா? கண்ட்ரோல் டி ப்ளஸ்ஸு ட்ரான்ஸ்ஃபார்ம் சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அதோட சின்னது பண்ணிவிட்டு கொஞ்சம் அப் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? அதே கண்ட்ரோல் ஜே போட்டு கீழே கொண்டு வந்துக்கிறேன். வந்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஷேப்பு ப்ளஸ்ஸு இது எல்லாத்தையும் மொத்தமாக லிங்க் பண்ணியிருக்கேன். லிங்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஈ கொடுத்தோம்னா சிங்கிள் லேயராக மாறிடும். இது அதுக்கு பிறகு நம்ம தனி கலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு போல்டான ஃபாண்ட்டு ஏரியல் ஃபாண்ட்டு கொடுத்துருக்கேன். ஏரியல்லே போல்டு ஃபாண்ட். சரிங்களா? போல்டு ஃபாண்ட். கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம். இதோட சைஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கண்ட்ரோல் டி போட்டு அந்த சைஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கலாம். மேலே கொண்டு போய் வச்சுக்கிறேன். இந்த மொபைல் ஐக்கான் ஒன்று இருக்குது. அது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபைலில் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? வந்து இதை ஹைட் பண்ணிவிடுவோம். ஹைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் உள்ள கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அதனால் என்னென்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு டவுன் ஏரோவை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடலாம். பேக்ரவுண்டு நம்ம வந்து ஒரு லைட் கலர் தான் கொடுத்துருந்தோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன லைட் கலர்னா இந்த மாதிரி ஒரு கலர். இது சன்டெல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சன்டெல் கலர் கொடுத்துருந்தோம். அப்புறம் இதுக்கு வந்து டெக்ஸ்டர் பேக்ரவுண்டு கொடுத்துருந்தோம். அதில் இதை வந்து ஸ்டாண்ட் இந்த டெப்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி
இது எஃபெக்ட் வந்துடும் நம்ம ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் டிஃபால்ட்டு கலர் டி அடித்தோம்னா டிஃபால்ட்டு கலர் வந்துடும். சென்டராக வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன், ஒரு 3 கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி போட்டு இதோட சைஸை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஃப் லேயர் விட்டை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ரெட்டு மெரூன் கலர் கொடுத்துருக்கோம், அப்புறம் லைட்டாக 2 சைடும் வந்து எல்லோ கொடுத்துருக்கோம். சரிங்களா? F7 இந்த லேயரை செலக்ட் பண்ணிங்க. கிராடியன்ட் ஓவர்லே கொடுத்துட்டு இது இந்த கிராடியன்ட் டிஃபால்ட்டு கிராடியன்ட் வந்து சூஸ் பண்ணிங்க. இது வந்து 180 வைங்க. 180 வச்சுட்டு இதோட சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இந்த அளவில் வச்சுக்குவோம். இப்போ வந்து டெப்த்தை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்குவோம். கம்மி பண்ணிவிட்டு ஃப்ளோ இந்த மாதிரி லைட்டாக குறைச்சிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இம்போஸ் சிசில் ஹார்ட் இந்த எஃபெக்ட்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய ட்விட்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். இதை வந்து ரெட் வைங்க, இதில் வந்து ஒயிட் வச்சுங்க. சரிங்களா? ஒயிட் வச்சுட்டு சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதில் இந்த மோடு வச்சுங்க. சரிங்களா? டெப்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த எம்போஸ் ஆகிருக்கிறது வந்து தெரியும் இதில். ஓகேங்களா? அதில் பிளாக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா பக்காவாக இருக்கும். இதில் பிளாக் வச்சுட்டு பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிங்க. எனக்கு இந்த மோடு ஓகே. மோடு வச்சுட்டு லைட்டாக வந்து ட்ராப் ஷேடோ கொடுக்குறேன். இந்த அளவு கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒயிட்டு கொடுத்துக்குவோம். இது 7 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் 0. சரிங்களா? அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சுட்டு ஸ்டோக்கை வந்து நம்ம மோடை மாற்றி வச்சுருக்கோம். பிளண்ட் மோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதில் எனக்கு இந்த மோடு ஓகே. கண்ட்ரோல் 0 விட்டு ஸ்க்ரீனு. இதுக்கு வந்து என்ன கலர், அதில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். ப்ளூ கலர் ஃபோர்க்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணிட்டு சியான் 100, மெஜெண்டா 100, இது ஒரு 50 கொடுத்தோம்னா டார்க் ப்ளூ வந்துடும். அப்புறம் வந்து ஒயிட் ஸ்டோக்கு வந்து ஒயிட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு சென்டராக ஒரு லைன், ஹரிசாண்டல் லைன், ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன கண்ட்ரோல் டி போட்டு அதை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் செமிகோலன், இதில் வந்து நியூ கைட் 50% கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு இதோட டெப்த்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா?
கண்ட்ரோல் டி போட்டு அது சென்டர் கொண்டு வந்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ரெட் கலர் கொடுத்துருவோம் அட்ரஸுக்கு வந்து. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம சிஎம்கேலே கலர் கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கலர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக்கு அப்ளை பண்ணிவிடுவோம். ஒரு 5 பாயிண்ட் என்டர். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ், மொபைல் நம்பர், இதுக்கு வந்து நம்ம ரெட்டு கொடுத்துட்டு இதுக்கு வந்து க்ரீன் கொடுத்துருவோம். 100, 50, 100, ஒரு 50 கொடுத்தாலும் டார்க் க்ரீன் தான். இதுக்கு வந்து இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து மெஜந்தா கலர் டார்க் சியான் கொடுத்துருவோம். இந்த கலர் ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம லொக்கேஷன் செட் பண்ணோம். லொக்கேஷன் ஐக்கான் ப்ளஸ்ஸு இந்த மொபைல் ஐக்கான் இல்லை, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். PS2 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய PS2 எலக்ட்ரிக்கல்ஸ். இப்போது வந்து சென்ட்ராக ஒரு லோகோ, இந்த லோகோ வந்து நெட்டில் இருந்து தான் நம்ம எடுத்தோம். நெட்டில் வந்து அந்த வெப்சைட்டில் அவங்க அந்த சூனா மோட்டார் இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது மொபைல் ஐக்கான், அதையும் நம்ம அப்படியே சென்டர் பண்ணிக்கலாம். இந்த ஜிசி நம்பர், அப்புறம் லொக்கேஷன் ஐக்கான்ஸ் ஓகேங்களா, செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாட்டம் சைடில் அந்த மோட்டார்ஸ் அவங்க எல்லாம் ஏன்னா மோட்டார்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் அக்சசரிஸ் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காக ரெடி பண்ண விசிட்டிங் கார்டுங்கிறனால நம்ம எலக்ட்ரிக்கல் அது ரிலேட்டடான அப்புறம் எலக்ட்ரிக்கல்ஸ், மோட்டார்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் ரெண்டு சேர்ந்து வச்சுருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு மோட்டார்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வந்து பேக்ரவுண்டில் உள்ள மோட்டார் இருக்குது. நார்மலாக இந்த மோட்டார் இப்படி தான் இருக்கும். இதை வந்து பேக்ரவுண்டுக்காக நம்ம வெறுமனே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு இதோட ஃபில்லை வந்து நம்ம ஒரு 10% வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம்னா அது லைட்டாக இருக்காமல் இருக்கும். கண்ட்ரோல் ஜே போட்டு கண்ட்ரோல் டி ஃப்ளிப் டு ஃப்ளிப் ஹாரிசான்டல், கண்ட்ரோல் டி போட்டு இந்த அளவில் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக தெரியணும் இருக்காரு. இது எதுக்காக உள்ள நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடியது, எதுக்கு உள்ள விசிட்டிங் கார்டுங்கிறத வந்து அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து மொபைல் நம்பரும் இதுவும் வந்து மொபைல் நம்பரும் ஜிஎஸ்டி நம்பரும் ஹைட் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்குவோம். ஓகே, ஜிஎஸ்டி நம்பரு கொஞ்சம் வெளியில் போயிருக்க மாதிரி இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் உள்ள எடுத்து, ஏன்னா நம்ம இந்த அளவில் பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்ம பிரிண்ட் பண்ணி வரும்போது நம்ம கட்டாகாமல் இருக்கும் டிசைன்ஸ். அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக நம்ம பார்த்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த ஐக்கான்ஸை கொஞ்சம் சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3.5 2.2 இன்ச்சஸ் அளவுள்ள ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணியிருக்கோம். எல்லாமே இந்த மோட்டார்ஸ் எல்லாமே வந்து தனித்தனி லேயர்ஸ் தான். எல்லாமே நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தது தான். இதெல்லாம் நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? எல்லாமே தனியாக எடுத்துடலாம். எடுக்கிறது எப்படின்னா, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஃபோட்டோவில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணோம்னா எல்லாமே மொத்தமாக செலக்ட் ஆகிடும். இதே மாதிரி தான், இதே அளவு இதே மெத்தடில் தான் வந்து நம்ம அந்த இங்கிலீஷில் உள்ளதையும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களோட இல்லை எல்லாமே இந்த எலக்ட்ரிக்கல் அக்சசரிஸ் மட்டும் வைக்கல. இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணுற மோட்டார் தனியாக வந்துடும். அந்த மாதிரி தனியாக வந்துடும்.
அப்படி இதே மெத்தடில் தான் பேக்ரவுண்டு எல்லாமே ஒரே டிசைன் தான். நான் மேட்டர்ஸ் மட்டும் அது இது தமிழ் அது இங்கிலீஷ் அவ்வளோதான். ஓகேங்க. இந்த டிசைனோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம வெப்சைட்டில் அப்லோடு பண்ணிவிடுவோம். டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.